இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முன்னாள் அம்னோ உறுப்பினர்களின் ஆதரவை பெரிக்கத்தான் நேஷனல் பெற்று வருகிறது. முஹிதீன் முன்னாள் அம்னோ உறுப்பினர்களின் ஆதரவை பெரிக்கத்தான் நேஷனல் பெற்று வருவதாக அந்த கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்திருக்கிறார். டிஏபியுடன் ஒத்துழைப்பது என அம்னோ முடிவு செய்ததால் அதன் உண்மையான போராட்டத்திலிருந்து அம்னோ விலகி சென்று விட்டதை அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் பலர் உணர்ந்து விட்டதே இதற்கு காரணம் என அவர் கூறினார். அவர்களில் பலர் பெரிக்கத்தான் நேஷனலுக்கு ஆதரவு வழங்குவதற்கு நேரம் வந்துவிட்டதாக கருதுவதால் கோலகுபுபாரு இடைத்தேர்தலில் பெரிக்கத்தான் நேஷனலுக்கு ஆதரவு வழங்க முன் வந்திருப்பதாக அம்பாங் பிகாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் உரையாற்றிய போது முஹிதீன் தெரிவித்தார். கோலகுபுபாரு சட்டமன்ற தேர்தலில் பெரிக்கத்தான் நேஷனலுக்கான புதிய ஆதரவு அலையை உணர முடிவதாகவும் அந்த அலை 16வது பொது தேர்தல் வரை இருக்கும் என அவர் கூறினார். கடந்த ஆண்டு பொது தேர்தலின் போது கோலகுபுபாருவில் மலாய்க்கார வாக்காளர்கள் 47 விழுக்காட்டினர் இருந்தாலும் பலர் வாக்களிக்க வரவில்லை. சீன வாக்காளர்கள் 30 விழுக்காட்டை கொண்டிருந்த போதிலும் அவர்களில் 90 விழுக்காட்டினர் வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து வாக்களித்தனர். இப்போது மலாய்க்காரர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டுள்ளதால் கோலகுபுபாருவில் இதற்கான அறிகுறி தென்படுவதாகவும் எதிர்வரும் பொது தேர்தல் பெரிக்கத்தான் நேஷனலுக்கு இது பெரிய வெற்றியை தேடிக் கொடுக்கும் எனவும் முஹிதீன் நம்பிக்கை தெரிவித்தார். சொத்து விவரங்களை அறிவிக்கும் விவகாரத்தில் துன் மகாதீர் இப்போதைக்கு கைது இல்லை. MACC தலைவர் தகவல். சொத்துக்களை அறிவிக்க கோரும் விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதை கைது செய்யும் எண்ணம் ஏதும் இல்லை என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. அப்பெரும் தலைவர் மீதான விசாரணை இன்னமும் தொடருவதால் இப்போதைக்கு அவரை கைது செய்யும் அவசியம் ஏற்படவில்லை என MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். சொத்து விவரங்களை அறிவிக்க கோரும் விவகாரத்தில் MACC விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கும் முக்கிய புள்ளிகளில் மகாதீரும் ஒருவர் என அசாம்பாக்கி முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2009 MACC சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அறிவிக்குமாறு மகாதீரின் இரு மூத்த மகன்கள் மிர்சா மற்றும் மஸ்கானிக்கும் MACC நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. தங்களது தந்தை பிரதமரான 1981ஆம் ஆண்டிலிருந்து அக்கணக்குகளை காட்ட வேண்டியிருப்பதால் அவ்விருவரும் கேட்டுக்கொண்டது போல MACC அவர்களுக்கு கூடுதல் கால அவகாசம் கொடுத்திருந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்த்த சொத்துகளுக்கு இப்போது மொத்தமாக கணக்கு கேட்டால் எங்கே போவது என MACCயின் உத்தரவுக்கு எதிராக மகாதீரும் முன்னதாக கேள்வி எழுப்பியிருந்தார். முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு நன்கொடை திரட்டல். கோவில்களை வழிபாட்டு தளமாக மட்டுமல்லாமல் வழிகாட்டும் தளமாகவும் ஆக்குவோம் எனும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது சிராஸ்தாமான் 10வது மைல் அருள்மிகு ஸ்ரீ மகா முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை மிகுந்த அக்கோவில் சுற்றுவட்டார மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மாணவர்களுக்காக தேவாரம், கல்வி யாத்திரை, தன்முனைப்பு முகாம்கள் அங்கு நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு வருகை அளிக்கும் பக்தர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி உட்பட சமூக நல திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் விவரித்தார். சுயம்புவாக அம்மன் அவ்வாலயத்தில் தோன்றி மக்களுக்கு அருள் பாலித்து வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முதல் சனிக்கிழமை அங்கு திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் என்றார். இதனிடையே சிறிய ஆலயமாக செயல்பட்டு அந்த இடத்தை முறையாக அரசாங்கத்தின் முழு ஒப்புதலை பெற்று தற்போது விரிவாக்கம் செய்ய கட்டுமான பணிகள் செய்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். 6 மாதங்களுக்கு முன் அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் ஆரம்பமான கட்டுமான பணி தற்போது 50% முழுமையடைந்துள்ள நிலையில் அதன் திருப்பணிக்கு நன்கொடைகள் வரவேற்கப்படுவதாக கூறினார். பக்தர்கள் வழங்கவுள்ள நிதி உதவி இன்னும் கூடுதல் பொலிவுடன் ஆலயத்தை நிர்மாணிக்க கை கொடுக்கும் என அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார். ஊழல் காரணமாக 5 ஆண்டுகளில் 27,000 கோடி ரிங்கிட் இழப்பு அதிர வைக்கும் MACCயின் புள்ளி விவரங்கள். 2018 முதல் 2023 வரைக்குமான 5 ஆண்டு காலத்தில் லஞ்ச லாவண்யம் காரணமாக நாடு கிட்டத்தட்ட 27,700 கோடி ரிங்கிட் நட்டத்தை சந்தித்திருக்கிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி அந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். ஊழல் பெருச்சாளிகளால் அக்காலகட்டத்தில் ஆண்டொன்றுக்கு சுமார் 5,500 கோடி ரிங்கிட் நஷ்டத்தை மலேசியா சந்தித்திருப்பதாக அவர் சொன்னார்.
அது கொஞ்ச நஞ்ச தொகை அல்ல. மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படை வசதிகளுக்கும் பயன்பட்டிருந்தால் லட்சக்கணக்கானோர் பலன் பெற்றிருப்பர். ஆனால் அனைத்து மட்டத்திலான லஞ்ச லாவண்யங்களால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதை அசாம்பாக்கி சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் சிபிஐ என்று அழைக்கப்படும் ஊழல் கண்ணோட்ட குறியீட்டின் மலேசியாவின் நிலை மேம்பட்டிருப்பதற்கு 2019-2023 தேசிய ஊழல் தடுப்பு திட்டம் பெரிதும் உதவி இருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் சிபிஐ பட்டியலில் முதல் 25 இடங்களை பிடிக்க மலேசியா இலக்கு கொண்டுள்ளது. நாக்ஸ் எனப்படும் 2024-2028 தேசிய ஊழல் தடுப்பு வியூகங்கள் அறிமுக விழாவில் உரையாற்றிய போது அவர் அவ்வாறு சொன்னார். கோர்மிங்கின் நிதி ஒதுக்கீடு அறிவிப்பு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்கும். குவாலா குபுபாருவில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் நாங்கோர்மிங் வெளியிட்டுள்ள நிதி ஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்பில் கையூட்டு அம்சம் எதுவும் உள்ளதா என்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் ஆய்வு செய்யும். அந்த அறிவிப்பு தொடர்பில் ஊழல் தடுப்பு ஆணையம் இன்னும் எந்தவொரு விசாரணை அறிக்கையையும் திறக்கவில்லை. எனினும் ஊடகங்களில் வெளியான செய்திகள் வாயிலாக அவ்விவகாரத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அறிந்துள்ளதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். முன்னதாக குவாலா குபுபாருவில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கீட்டை அறிவித்திருக்கும் அரசாங்கத்தின் செயலை அரசாங்க சார்பற்ற அமைப்பான டிண்டாக் மலேசியா கடுமையாக விமர்சித்திருந்தது. குவாலா குபுபாருவில் இடைத்தேர்தல் நடைபெறும் சமயத்தில் நாங்கோர்மிங் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பு ஏற்புடையது அல்ல என்பதோடு தவறான நடவடிக்கை என டிண்டாக் மலேசியா குற்றம் சாட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஃபைசால் மீது ஆசிட் ஊற்றிய விவகாரம் 2வது சந்தேக பேர் வழி கைது. ஸ்லாங்கூர் காற்பந்து குழுவின் விளையாட்டாளர் ஃபைசால் ஹலீம் மீது ஆசிட் ஊற்றிய விவகாரம் தொடர்பில் 2வது சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டுள்ளார். உள்நாட்டை சேர்ந்த அந்த ஆடவன் பண்டார்பாரு பாங்கி வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசைன் உமர்கான் தெரிவித்தார். 30 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழி மாலையில் கைது செய்யப்பட்டதோடு விசாரணைக்கு தடுத்து வைக்கும் உத்தரவு பெட்டலிங் ஜெயா நீதிமன்றத்தில் பெறப்படும் என ஹுசைன் கூறினார். இதற்கு முன்னதாக அம்பாங் பண்டான் இண்டாவில் 1வது சந்தேக பேர் வழியை போலீசார் கைது செய்தனர். ஆசிய கிண காற்பந்து போட்டியில் அழகான கோல் அடித்த ஆட்டக்காரர் என்ற சிறப்பை பெற்று ஹரிமாவ் மலாயா குழுவின் ஆட்டக்காரருமான ஃபைசால் மீது ஞாயிற்றுக்கிழமை அன்று கோத்தா டாமன்சாரா வர்த்தக வளாகத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆடவர்கள் ஆசிட் ஊற்றிய பின் தப்பிச் சென்றனர். ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து ஆடவர் பலி, மற்றொருவர் காயம். தலைநகரில் நேற்று பிற்பகல் தொடங்கி பெய்த கனமழையின் போது ராட்சத மரம் ஒன்று சாலையில் வேரோடு சாய்ந்ததில் ஒரு ஆடவர் மரணமடைந்தார். ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மொத்தமாக 17 வாகனங்கள் பாதிக்கப்பட்டன. விழுந்த மரத்தின் அடியில் சிக்கிக்கொண்ட வாகனங்களில் இருந்து 2 வெளியே மீட்கப்பட்ட போதும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததை தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தியது. மரணமடைந்தவர் 47 வயது மலாய் ஆடவர். காயங்களுடன் உயிர் தப்பியவர் 26 வயது இளைஞர் என அத்துறை அறிக்கை ஒன்றில் கூறியது. அந்த ராட்சத மரம் வேரோடு சாலையில் சாய்ந்த போது அதன் கிளைகள் அருகில் உள்ள மோனோரயில் தண்டவாளத்தில் முறிந்து விழுந்தன. இதனால் மோனோரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கேஎல் சென்ட்ரல் மேடான் துவாங்கு இடையிலான சேவை தடைப்பட்டதை ராபிட் கேஎல் நிறுவனம் உறுதிப்படுத்தியது. அச்சம்பவத்தில் அருகில் உள்ள பேருந்து நிலையமும் சேதமுற்றது. மரம் சாய்ந்ததில் சாலையில் இருந்த கார்கள் நொறுங்கி கடும் சேதமடைந்த காட்சிகள் அடங்கிய புகைப்படங்களும் காணொளிகளும் வைரலாகின. உப்சி பல்கலைக்கழக புத்தாக்க படைப்பாற்றல் போட்டியில் மகாத்மா காந்தி கலாசாலை தமிழ் பள்ளி மாணவர்கள் வெண்கலம் வென்றனர். கடந்த 4ஆம் தேதி சனிக்கிழமை உப்சி பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் புத்தாக்க மற்றும் படைப்பாற்றல் போட்டி நடைபெற்றது. அப்போட்டியில் பல்கலைக்கழகம், கல்லூரி, இடைநிலைப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் ஆரம்ப பள்ளியான சுங்கேசிப்புட் மகாத்மா காந்தி கலாசாலை தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்களான நரேஷ், நவீனா ஸ்ரீ, நளன் மற்றும் திவ்யன் ராவ் ஆகியோர் பொது பிரிவில் வெண்கலம் வென்றனர். ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுங்கள், தேர்தலில் வாக்களித்த இந்திய பிரதமர் மோடி அறைகூவல். இந்திய நாடாளுமன்ற தேர்தல் 3ஆம் கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் வாக்களித்தார். அகமதாபாத்தில் காந்தி நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் மோடி வரிசையில் நின்று வாக்கை செலுத்தினார். வாக்களித்த பிறகு வெற்றி செய்கை புரிந்த மோடி மக்கள் பெருமளவில் திரண்டு வந்து அந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெறும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் நேற்று 10 மாநிலங்களில் மொத்தம் 93 தொகுதிகளுக்கு வாக்களிப்பு நடைபெற்றது. ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட வாக்களிப்பு முடிந்து ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். உலக வரலாற்றில் மிகப்பெரிய தேர்தலான இந்த 2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். இந்திய அரசியலில் அரிதாக நடக்கும் நிகழ்வாக தொடர்ந்தாற்போல் 3ஆம் தவணையாக பிரதமர் பதவியில் அமர மோடி குறிவைத்துள்ளார். மோடிக்கு போட்டியாக மீண்டும் ராஜீவ்காந்தியை பிரதமராக வேட்பாளராக நிறுத்தி இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் 2 டசன் கட்சிகள் களம் காண்கின்றன. எனினும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் மோடியின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியே அமோக பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என கூறுகின்றன.